ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். மண்டே மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமாக இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோங்கிறது கொஞ்சம் புரியும். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம ட்ராப் பண்ணுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டும் உங்களுக்கு அப்போ தான் புரியும். இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்ன ட்ராயிங் பண்ணுறேங்கிறது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாது. எங்கே சப்போர்ட் எடுக்கிறது, எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொடுக்குற கால்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். உங்களுக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணி நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருமே ஒரிஜினல் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த டெக்னிக்கலை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் ட்ரேடில் எப்போ ப்ராஃபிட்டபிள் ஆகிறீங்க அப்போ நீங்கள் வந்து ரியல் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் சார்ட்டில் தான் இருக்கும். நிஃப்டி 50ல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளியராக பார்த்துல தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போகிறப்பெல்லாம் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அகைன் சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இதில் பார்த்துல உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வராங்களோ அப்போல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. திரும்ப அகைன் மார்க்கெட் கீழே ஒன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி சும்மா ஃபேக் அவுட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, வால்யூமே இல்லாமல். பட் மார்க்கெட் திரும்ப நெக்ஸ்ட் டேவே திரும்ப உள்ளே வந்துட்டு இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து திரும்பவும் நல்லாவே பியரிஷாக மார்க்கெட் அகைன் கீழே வருவாங்க. எவ்வளோதான் பியரிஷாக கீழே வந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் பிளேஸ், இந்த சப்போர்ட் வரும்போதெல்லாம் மார்க்கெட் திரும்பவும் புல்லிஷாக மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷாக மூவ்மெண்ட்டமில் தான் இருக்குது. அதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் முன்னாடியே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்ல சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப்பை ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கேயே சஸ்டெயின் பண்ணி நிறுத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு மண்டே மார்க்கெட்டில் சப்போர்ட் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. மண்டே மார்க்கெட் வந்து 24,280 to 290 மார்க்கெட் வரும்போது திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான். இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து வால்யூம் கேண்டிலாக இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வால்யூம் கேண்டில் வந்து 15 மினிட்ஸில் இங்கே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அகைன் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன்லேயே இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து நான் இப்போ ரிஜெக்ட் ஆகி ஸ்ட்ராங்காக வராங்களோ இதே மாதிரி மார்க்கெட் வந்து திரும்ப இங்கே கீழே வந்துடுவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் அகைன் திரும்ப கீழே வருவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்போல்லாம் கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வராங்களோ, அதாவது சேனல் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கீழே வந்து நல்ல பேரிஸ் வர மாதிரி தெரிஞ்சாங்கன்னா புட் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்க. அதுவும் இங்கேருந்து பேரிஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அகைன் மார்க்கெட் வந்து எப்போல்லாம் இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ இங்கே வந்தாலே நீங்கள் கால் ஆப்ஷனில் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் இப்போ 24,100 மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்னா 24,100 to 150 வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். நீங்கள் வந்து 24,200 சம்திங்கில் வந்து பை பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறையவே ப்ரீமியம் வந்து எரட் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் எங்கே கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரொம்ப மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இப்போது மார்க்கெட்டில் வந்து இது சப்போர்ட்டாக இருக்கும், மண்டே மார்க்கெட்டில் இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே கிளியராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாளைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே சைட் வைஸ்லேயே முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரி டே அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போயிட்டு டேப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பெரிய செகண்ட்லேயும் வர சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா மண்டே மார்க்கெட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மண்டே மார்க்கெட் திரும்ப அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து புல்லிஷாக மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி மேலே போகிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்க கேப் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது ரெண்டு தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஃபுல்லாகவே இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நிஃப்டியில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நிறைய கேப் டவுனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். நிஃப்டியில் வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஈஸியான வே பார்த்தீங்கன்னா இப்போது கிஃப்ட் நிஃப்டி இருக்கும். ட்ரேடிங் வியூ எடுத்துக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு போட்டாலே உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் டவுன் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச வரை உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். நானும் மோஸ்ட்லி இதில் தான் பார்த்துப்பேன் கொஞ்சம் ரெஃபரன்ஸுக்கு. இதில் பார்த்தா உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேப் டவுன்லாம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது, கிளியராக இருக்கும். மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து அதில் வந்து கேப் டவுனில் கொஞ்சம் மேலே கீழே வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து மார்க்கெட்டை
பர்ஃபெக்ட்டா மேல போவாங்க. கரெக்ட்டா அதே மாரி கீழ வரும்போது பர்ஃபெக்ட்டா இதுலயும் அதே மாரி தான். ஆல்மோஸ்ட் நிஃப்டில நடக்கிறது தான் இதுலயும் நடக்கும். இதுல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா நிஃப்டிலயும் கரெக்ட்டா சப்போர்ட் எடுக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே நைட் மார்க்கெட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டில வந்து இதோடயே இங்க முடிச்சிருப்பாங்க. இதே கிஃப்ட் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி மார்க்கெட் இப்போ கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்ல ஒரு ஃபேக்கா மார்க்கெட் இங்க கிரீனா போனாங்கன்னா, கண்டிப்பா இந்த இடம் வரும்போது திரும்ப ரிஜெக்ட் ஆவாங்க. ரிஜெக்ட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்க வந்து இங்க டேப் ஆயிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து அகைன் கீழ தான் வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு கிஃப்ட் நிஃப்டி எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டி கூட இதுவும் பர்ஃபெக்ட்டா எப்பவுமே ஆக்ட் ஆகும். இதுல கீழ வந்தா நிஃப்டியும் கீழ வரும். இதுல இங்க சப்போர்ட் எடுத்தாங்கன்னா, நிஃப்டியும் சப்போர்ட் எடுத்து மேல தான் போவாங்க. உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க நெறைய பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் இதையே நான் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். இது 2த்துக்கும் கம்பேரிசன் பண்ணி. அதுக்கேத்த மாரி எனக்கு வந்து இது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நீங்க ஆனா பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்ப இதுல இவ்வளோ ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ கிளியரா இருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டவுன் சைடு ஆனா இங்க வந்தாங்கன்னா, மார்க்கெட் வந்து அகைன் திரும்பவும் புல்லிஷா மேல தான் போவாங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டில இந்த மாரி இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிஃப்டில நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அதே 15 மினிட்ஸ் தான் நம்ம நிஃப்டிலயும் வச்சிருக்கோம். நிஃப்டில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம நின்னுட்டு இருக்குது. பட் நிஃப்டி நிஃப்டில பார்த்தீங்கன்னா, கீழ வர மாரி தான் இண்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. அதனால நல்லாவே ரெஃபரன்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சார்ட்ட வந்து கிளியரா பார்க்க கத்துக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க சீக்கிரமா ப்ராஃபிட்டபிளா மாறிடுவீங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். இது நீங்க எப்பவுமே நீங்க கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் டிரா பண்ண கத்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இந்த மாரி சேனல் பேட்டர்னு, அப்புறம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் டிரா பண்ணுங்க. எப்பவுமே நான் வந்து சென்ட் பண்ற இடத்துல வந்து கிரீனா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துக்கு லோ வரும்போது, இங்க இருந்து வரும்போது வெயிட் பண்ணி லோ வரும்போது பை பண்ணுங்க. லோல பை பண்ணுங்க. டாப் வரும்போது ரெசிஸ்டன்ட்ல ரிஜெக்ட் ஆகுதா? இப்ப நம்ம இந்த மாரி ஒரு சார்ட் சென்ட் பண்ணோம்னா, ரெசிஸ்டன்ட்ல நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறோம்னா, நீங்க புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் வரும். அண்ட் நம்ம இந்த மாரி டிராப் பண்றப்ப இந்த மாரி கேப் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல வந்தோனே புட் ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. கீழ வந்தோனே இந்த இடத்துல வந்தோனே கால் ஆப்ஷன் எடுங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும்போது, முடிஞ்ச வர டவுன் சைடு வரும்போது கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். எப்பவுமே ரன்னிங் கேண்டில்ல ட்ரேட் எடுக்காதீங்க. இப்ப மார்க்கெட் இங்க வந்து ஸ்பீடா கீழ வருவாங்க. கீழ வரும்போது நீங்க புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா, ரன்னிங் கேண்டில்ல மார்க்கெட் ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷம் மொமெண்டம்ல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய கேப்சரே பண்ணலாம். மோஸ்ட்லி அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரன்னிங் கேண்டில் எப்பவுமே நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணி உங்களோட ஜோன் வந்த அப்புறமா நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு 2 எடுத்து வச்சிருக்கேன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ல. ஃபர்ஸ்ட் நம்ம புட் ஆப்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷன்ல இப்போ 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் தான். சின்னதா ஒரு ஜோன்லயே மாட்டிக்கிட்டாங்க. மார்க்கெட் எவ்வளோதான் மேல போனாலும், ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மார்க்கெட் அகைன் ரிஜெக்ட் ஆகி கீழ வந்தாங்க. பட் ஒரு ஒரு டைமும் மார்க்கெட் கீழ இருந்து சப்போர்ட் எடுத்து தான் மேல போயிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அகைன் ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு ஒரு டைமும் ரைஸ் ஆகும்போது இங்க ஒரு ஹை இருக்கும். நெக்ஸ்ட் ஹை இங்க, நெக்ஸ்ட் ஹை இங்க, நெக்ஸ்ட் ஹை இங்க. அதாவது லோவர் ஹை தான் வச்சுட்டு இருப்பாங்க. மார்க்கெட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லோ வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க கிளியரா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் வந்து நியூ ஹை வைக்காம நியூ லோ தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஒரு லோ, நெக்ஸ்ட் லோ இங்க, நெக்ஸ்ட் லோ இங்க, நெக்ஸ்ட் லோ இங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஹையர் லோ வந்து கொஞ்சம் டீப்பா அனலைசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மார்க்கெட் வந்து எப்போ இந்த இடத்துல இருந்து ஹை வைக்கும்போது ப்ரீவியஸா இருக்க லோ டிஸ்டர்ப் பண்ண மார்க்கெட் இங்க லோ வச்சுட்டு மார்க்கெட் இங்க ஹை வைக்கிறாங்களோ, அப்போ மார்க்கெட் அதே மாதிரி இங்க மேல வந்துருவாங்க. எப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் கீழே போறப்ப இங்க லோ வைக்காம மார்க்கெட் இங்க லோ வச்சுட்டு திரும்ப ஹை வரும்போது ப்ரீவியஸா இருக்க ஹை கட் பண்ணி இந்த மாதிரி வரும்போது தான் மார்க்கெட் வந்து மேல போவாங்க புல்லிஷா. ஆனா மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்க இருந்து கீழே இருந்து மேல வரப்ப நியூ ஹை தான் பண்ணியிருப்பாங்க. நியூ லோ இங்க ஒரு லோ, நெக்ஸ்ட் லோ இங்க. ஹை வரும்போது ப்ரீவியஸா இருக்க ஹை இங்க இருக்கும். ஹை வரைக்கும் வருவாங்க. பட் ஹையை கட் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணாம திரும்பவும் நியூ லோ வச்சுட்டு திரும்ப ஹை வருவாங்க. திரும்ப நியூ லோ, திரும்ப ஹை, திரும்ப நியூ லோ. இப்படியே தான் மார்க்கெட் டவுன் சைடே தான் வந்துட்டு இருந்தாங்க. இது நீங்க வந்து கிளியரா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு கிளியரா புரியும்.
அப்படி புரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் ட்ரேட் பண்ணவே முடியும். மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர் நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் புரியும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். மார்க்கெட்டில் இதுலேயும் ஒரு சேனல் மாதிரி மேலே போகிறப்பெல்லாம் கீழே வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கீழே வரும்போது ரைஸ் ஹை மேலே வரும். பட் நியூ ஹை வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துட்டு சும்மா மேலே போயிட்டு மேலே இருக்க லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு 160 to 175 வரைக்கும் மேலே போகிறப்ப இந்த இடத்துல எல்லாருமே பை பண்ணியிருப்பீங்க. 5 மினிட்ஸில் பை பண்ணவங்களோட எஸ்எல் எல்லாத்தையுமே கீழே இருக்கும். ரன் பண்ணி மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 130 வரைக்கும் கீழே வந்திருக்காங்க. ஒன் டே மார்க்கெட்லேயும் மார்க்கெட் திரும்பவும் இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரில. மார்க்கெட் அகைன் திரும்ப கீழே வருவாங்க. சப்போர்ட் ஆல்மோஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 தான் இருக்குது. 80 to 90 தான் சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கே தான் நல்லா புல்லிஷாக மேலே வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வரும்போது ஸ்பீடாக இப்படியே வந்திருக்கு. இதே மாதிரி தான் மார்க்கெட்டு நியூ ஹை பண்ணிட்டு நியூ லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஸ்லோவாக வருவாங்க. ஒன்ஸ் ஸ்லோவாக வரும்போது எப்போது நியூ லோ பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஈக்குவலாக அதே மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக லோ பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட்டே திரும்ப ரிட்டர்ன் ஆகி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனாவது ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணும்போது தான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புட் ஆப்ஷனில் இதை அப்படியே ட்ராப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதான் நோட் பண்ணுங்கள். எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஸ்ட்ராங்காக மார்க்கெட் திரும்ப மேலே வந்துடுவாங்க. இப்போ கால் ஆப்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் எப்பவுமே கால் ஆப்ஷனும் சரி நிஃப்டியும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். கால் ஆப்ஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணாங்க. மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். இந்த பிளேஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது 80 ஆல்மோஸ்ட் 175 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப மார்க்கெட் 60 வந்தாங்க. இப்போ 180 வரைக்கும் புல்லிஷாக மேலே வந்திருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக சேனல் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கீழே வந்துட்டு தேர்ட் டைமாக சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அகைன் திரும்ப இந்த சேனலுக்குள்ளே வந்து மார்க்கெட் லாக் ஆகிருக்கு. மார்க்கெட் ஒன்ஸ் இங்கே போகிறப்பெல்லாம் திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அகைன் மார்க்கெட் நீங்கள் வந்து இங்கே வரும்போது கீழே வரும்போது லோவில் பை பண்ணிங்கன்னா திரும்ப மார்க்கெட்டை மேலே வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். மேலே வரும்போது உங்களுக்கு ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கும் டார்கெட். ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த சேனலில் எங்கெல்லாம் லோவில் பை பண்ணுறீங்களோ டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனாக வச்சுக்கோங்க. இந்த சேனலோட ஹை இதையும் தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போனாங்களா கொஞ்சம் ஃபேக்காக போகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரை மேலே போகிறப்ப இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணி மேலே போனால் மட்டும் தான் உங்களோட டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதாவது இது வரைக்கும் வரும். இங்கே இருக்க கேப்பை ஃபில் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக 300 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் போனாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன் நம்ம டெலிகிராம் சேனலில். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. நான் உங்களுக்கு எது வந்தாலும் லைவாக அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன்.